நியமிச்சதாப்பா? சொன்ன மாப்பிளைக்கு சொந்தத்துல டவுன்ல 2 கடை இருக்குதான். நீ அங்க வந்துட்டா வீட்டோட தங்கி கடையும் பாத்துக்கலாமா. கண்ணியம்மா கூட சொன்னிச்சு எப்படியாவது அண்ணன் அனுப்பிச்சு வைங்கன்னு. போறியா? டவுனுக்கு போறேன். ஆனா நான் வேற வேலை பாத்துக்கிறேன். வேற வேலையா? என்ன கலெக்டர் உத்தியமா பார்க்க போற? நினைப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குது. தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரங்கிற கதையா போச்சு. ஏலே, இப்படி ஒன்னாட்டம் ஒவ்வொருத்தரும் செய்யற தொழில கௌரவம் பார்த்தா ஏறு பிடிக்கிறது யாரு, பானை செய்யறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, இல்ல முடி வெட்டுறதா யாரா? அடா பயப்புள்ள, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமோ சோளக்களி தின்ன மாதிரி மூச்சிட்டு நிக்கிறேன். அப்பன் தொழிலையே புள்ளையும் செய்யணும்னா டாக்டர் அம்பேத்கர் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் நம்ம பாரதி யாருன்னே தெரியாம கோவில்ல மணி அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. வச்சிருந்த காசையும் காணமா, உங்க மச்சானையும் காணமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணமுன்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். ஐயோ, என் மச்சான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ யோ முங்கியா. அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. ஐயோ, சரி நானே முங்குறேன். ஏய், அதுக்கு ஏண்டா கேப்மாத்தனம் பண்றியா? எங்கடா சரக்கு? சாமி சத்தமா சொல்றாங்க, பொய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, திருவள்ளுவர்ல போய் நான் வாங்கிட்டு வர்றேன். சரி, பாட்டில் எங்க? இத பாருங்க, எடுத்துறேன். ஏடு ஏடா, இருங்க, வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, ஏய், ஓ சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பார்த்து வர்றியா? சினிமா வேண்டாங்க. சினிமா ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டேன். ஏண்டா சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வலி விசாரிச்சு நேரா கொட்டாய்க்கா போனாங்க. அப்புறம் அங்க உள்ள போனாங்க. அங்க முன்னால மாற குளியாட்டம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாற ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உள்ள போனாங்க. அங்க ஒரு படதா இருந்துச்சு. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தவா, அது என்ன அர்த்தம்? அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்குல வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஊரா வச்சுனா வேணா வேலை கட்டி வச்சு அடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனாங்க. அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க, வாழைத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்துறானே என்னவோ, பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தாப்புல இருந்தது. சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள 4 சமகால முடத்துல வெள்ளை விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த செவத்துல வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாகர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? காசு கொடுத்து போட்டு குருதை மேலோட்ட வரன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்தாங்க. என்னமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி,
அஞ்சலி 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 ஐயா மழையும் காணோம் தண்ணியும் காணோம், என்னையா பண்றது? நாட்டாண்மே, நான் என்ன சொல்றேன்னு வர வர லோகம் ரொம்ப கெட்டுடுத்துங்கானும். நாட்டுல நல்ல வாழலாம் குறைஞ்சுட்டே வர்றா. ஏன் கோயில் தட்டுல காசு குறையுதாக்கு? உடனே ஊர்ல இருக்கிறவனால அயோக்கியன்றுவிய. அஞ்சலி ஏமாந்தியா? என்ன ஆச்சு மக்கு? லோகம் கெட்டுடுன்னு சொன்னேனே, படுத்துட்டு பாருங்க. அங்க பாருங்க என்ன நடக்கிறது. ராஸ்கல் பட்ட பகல் இப்படி ஒரு பண்ண துரத்திட்டு போறானே. வர்றவன இருங்க, நம்ம யாருன்னு பாத்துறேன். என்னையா இது? ஆளுக்கால் ஊமாண்டி மாறுந்தா என்ன அர்த்தம்? மருத மூஞ்சிக்கோசரம் பார்த்தேன். இல்ல இவனை அங்கேயே மார்கை வாங்கி இருப்பேன். அவசரப்படாத ராமையா. உன் குழந்தையா வேற, என் குழந்தையா வேறயா? பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரலாம் நடந்ததா ஏதோ கூட்டி குறைச்சு பேசலாம். அதான் அந்த ஊரை வளர்த்துருக்கேன். அப்பப்பப்பப்பப்பப்பப்பா. ஒரு நிமிஷம் நேற்று நெஞ்சடிச்சு லோகமே நின்னுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க இந்த கடங்கார அவளை தீண்டிட போறானோன்னு. இந்த பொண்ணு பாவம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறா, அப்படி ஓடுற. நல்ல வேலை நாங்க மட்டும் பார்க்கல. என்ன இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியல. ஊரு கணச்சவன் பிள்ளையார் கோயில் அடிக்கிற கதையா? அவனை கட்டி வச்சுட்டு ஆளுக்கால் அடாவடி பேசுறீங்க. என்ன எதுன்னு முதல்ல விசாரிங்க ஐயா. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? அப்போ பட்ட பகல்ல பார்த்து பிடிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரரா? இதே இவன் குழந்தையாரா இருந்தா சும்மா இருப்பானா? இந்நேரம் மஞ்ச கட்ட கையில கொடுத்து ஊரலியே கட்ட சொல்லியிருப்பேன். பட்டாளத்துக்கார திமிர பாத்தீங்களா? அட விடுங்க நீங்க ஒண்ணு. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனை வச்சுக்கிட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அப்படி நீங்க தீர்ப்பெடுத்த நான் ஒத்துக்க மாட்டேன். பஞ்சாயத்துங்கிறது 10 பேர் இருக்கிற முடிவு மட்டும் இல்ல, ஏத்துக்கிற முடிவாவும் இருக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற? இல்ல என்ன சொல்றேன்னு கேக்குறேன். எங்க அவனை குற்றம் செய்யலன்னு வாயை திறந்து சொல்ல சொல்லு. இப்ப சொல்றது நிஜமா? என்னடா மருத, என்ன ஏதுன்னு நியாயத்தை நீயே கேளு. தேதி உங்க சொல்றதெல்லாம் சரிதானா? சொல்லுடா. டேய் சொல்லுடா. டேய் சொல்லுடா. பஞ்சாயத்துல இது என்னப்பா பழக்கம்? இன்னைக்கு பூரா கேட்டாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வாயிலிருந்து வேற வார்த்தையே வராதுங்க. இந்த குற்றத்தை உன் மகனே செய்திருக்கான். நீ என்ன சொல்ற? அப்பம் பிள்ளையானாலும் தப்பு தப்பு தாங்க. சேர்த்து போடு. கட்டினா அவனைத்தான் கட்டு வேண்டும் சொல்றது அந்த வாய் தானே.